என்ன கௌரி, இது என்ன பொட்டி? இது சாமி பொட்டி. எல்லக்காளி கோவிலுக்கு கொண்டு போயிட்டு இருக்கோம். உன் மேல ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. பொட்டி அப்படி தூக்கி போட்டுட்டு வந்து ஜீப்ல ஏறு. ஐயா, கௌரிமா என்ன தப்பு பண்ணுச்சு? யாரையா அவங்க மேல புகார் கொடுத்தது? நீங்க பதில் சொல்லியா அவனையா? சொல்லுங்கய்யா. பொடி பயலா இருந்துகிட்டு என்னைய கேள்வி கேப்பியா? நான் உனக்கு பதில் சொல்லணுமா? கொன்றுவேன். சார், இப்ப எதுக்கு சார் அவர் அடிச்சீங்க? இங்க பாரு, அந்த அடி உன் மேல விழறதுக்கு முன்னாடி ஒழுங்கா வந்து ஜீப்ல ஏறு. இது சாமி பெட்டி. பாத யாத்திரையா நாங்க இத எல்லக்காளி கோயிலுக்கு கொண்டு போயிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி யாத்திரையை நிறுத்த முடியாது. எங்களை போக விடுங்க. ஆமா ஆமா, என்ன சொன்ன? யாத்திரையை நிறுத்த முடியாதா? உன்னை அடிச்சு இழுத்துட்டு போனா என்ன பண்ணுவ? எங்களுக்கு ஆதி துர்கா துணை இருக்கா. உங்களால முடிஞ்சா அதை செய்யுங்க. ஏய், நீ இத்தனோண்டு குண்டுமணி சைஸ்ல இருந்துகிட்டு என்ன பேச்சு பேசுற? இங்க பார், சின்ன பொண்ணா இருக்கியேன்னு பாக்குறேன். ஒழுங்கு மரியாதையா அந்த பெட்டியை தூக்கி தூர போட்டுட்டு நீயா வந்து வண்டியில ஏறி உட்காரு. பொட்டியை தூக்கி எறியறதா? என் உசுரே போனாலும் இத கை தவறி கூட நான் கீழே விட மாட்டேன். ஏய், நானே அந்த பொட்டியை புடுங்கி அப்படி விசிறி அடிச்சனா என்ன பண்ணுவியா? உங்களால முடிஞ்சா அதை பண்ணிக்கோங்க. என்கிட்டயே சவால் விடுறியா நீ? ஐயா, சொல்லிக்கிட்டே இருக்க. ஐயா வேண்டாம்யா. ஐயா, பொட்டியை விடு. ஐயா என்ன பண்றீங்கங்கறல? ஐயா இப்படி பண்ணாதீங்க. விடுங்க, சொன்னா கேளுங்க, விடுங்கயா. ஒழுங்கு மரியாதையா பொட்டியை விடுங்கயா. இல்லனா தேவையில்லாம அடிவாங்க. ஐயா, ஐயா, என்ன இன்ஸ்பெக்டர் ஐயா இப்படி எல்லாம் பண்றீங்க? அவ சின்ன பொண்ணு, அவகிட்ட இருந்து இந்த பெட்டியை கூட பறிக்க முடியலையே. அது சாமி பொட்டியா? அதை சுமந்து வர்றது கௌரி. அவ சாமி குழந்தையா? ஓ இன்ஸ்பெக்டர் ஜம்பம் எல்லாம் இவகிட்ட நடக்காது. ஏய், ஐயா நிறுத்துங்க. எல்லாரும் என் கூட யாத்திரைக்கு வந்தவங்க. ஆதி துர்காவோட பக்தர்கள் அவங்க. நீங்க அவங்களே அடிக்கிறீங்க. எங்களால பொட்டியை தர முடியாது. இப்போ என்ன? நான் உங்க கூட வரணும், அவ்வளவுதானே? நானே வரேன். ஆனா இந்த பொட்டி என் கையில தான் இருக்கும். அதுக்கு சம்மதம்னா நான் வரேன். ஐயா ஒரு நிமிஷம், நமக்கு இந்த பொண்ணை தூக்கிட்டு போனோம் அவ்வளவுதானே? பெட்டி அவ கையிலே வச்சுட்டு போறா, நமக்கு என்னையா? போ, போய் ஜீப்ல ஏறு. ஏய், வாய மூடுங்கடா. என்னங்கடா? உங்களை அடிச்சா இவ ஓடி வரா, இவளை இழுத்துட்டு போனா நீங்க தடுக்கிறீங்க. என்ன நடக்குதுங்க? இந்த பார், வழிய விடலன்னு வச்சுக்க. முடியாது 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 முடியாது, அனுப்ப முடியாதுயா. எப்பவும் நீங்க இதை தான் பண்ணிட்டு இருக்கீங்க. முடியாது 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 முடியாது. நிறுத்துங்க. எல்லாரும் இருங்க. நானே இவர் கூட போறேன்னு முடிவு பண்ணிட்டு தான் போறேன். அப்புறம் ஏன் வழி மறைக்கிறீங்க? இவர் என்னை கூட்டிட்டு போறத நினைச்சு யாருமே பயப்பட தேவையில்லை. கௌரிமா, என்ன கௌரிமா? துர்கா சொன்ன மாதிரி சொன்ன நேரத்துக்கு பேழை பெட்டி எல்லக்காளி கோவிலுக்கு போய் சேரும். சீதா தேவியை மீட்டெடுக்க அனுமன் பறந்து வந்த மாதிரி என்ன மீட்டெடுக்கிறதுக்கு துர்காவே வருவா. அதனால யாத்திரையை நிறுத்தாம நீங்க எல்லாரும் காளி கோயிலுக்கு வந்து சேருங்க. இப்ப என்ன போக விடுங்க. ஏய், உன்னை மீட்டெடுக்க துர்கா வருவாளா? அதையும் பாக்குறேன். ஏய், வந்த வழியே போயிடுங்கடா. ஐயா, தேவையில்லாம நீங்க ஆதி துர்கா பொண்ணு விஷயத்துல விளையாடுறீங்க. அந்த விளையாட்டே உங்களுக்கு வினையாக போகுது. அடிங்க. ஏய், எவனாவது பேசுனீங்க ஒரே அழுத்து தான். அப்படியே குருவிய சொல்ற மாதிரி போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். புரிஞ்சுதா? யோ, அந்த பொண்ணை கூட்டு வாயா. வாமா வா, வந்து வண்டியில ஏறு. துர்கா, பெட்டியை நீ சொன்ன நேரத்துக்குள்ள எல்லக்காளி கோயில கொண்டு வந்து சேர்த்துடணும்னு யாத்திரையை தொடங்கினேன். அதுக்கு தடங்கல் வந்திருக்கு. இதை நான் எப்படி உனக்கு சொல்லுவேன்னு தெரியல. நான் ஆத்தாவை வேண்டிக்கிறேன்.
அவன் உன்கிட்ட என்னை கொண்டு வந்து சேர்ப்பான்னு நம்புறேன். சார், பகங்கிறது உங்களுக்கும் எனக்கும் தானே. அவ குழந்தை சார். அவளுக்கு ஒண்ணுனா என்னால தாங்கிக்க முடியாது சார். சார், உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு அவளை விட்டுடுங்க சார். என்ன பாக்குற? இப்பதானே பேசுனா? என்ன கைது பண்ணது என் துர்கா சித்திக்கு தெரிஞ்சா அப்படியே அனுமார் மாதிரி பறந்து வந்து என்ன தூக்கிட்டு போயிடுவேன்னு பில்டப்லாம் கொடுத்தா. ஆனா நீ என்னடா இப்படி கெஞ்சிக்கிட்டு இருக்க? சார், சொன்னா கேளுங்க சார். அவ சின்ன புள்ள சார். ஏதோ தெரியாம பேசிட்டா. யார்கிட்ட என்ன பேசணும்னு அவளுக்கு தெரியாது சார். சார், தயவு செஞ்சு அவளை விட்டுடுங்க சார். தொடர்ந்து இதே மாதிரி விடாம கெஞ்சி பார்க்கலாம். ஏன்னா நீ கெஞ்சுறத கேட்க கேட்க எனக்கு அப்படியே ஆனந்தமா இருக்கு. என்னம்மா சத்தத்தையே காணோம்? அதுக்குள்ள டயர்ட் ஆயிட்டியா? நான் உங்ககிட்ட இருந்து நிறைய எதிர்பார்த்தேன். போஸ்டர் ஒட்டிட்டு என்ன உன் பின்னாடி வர வச்சு அப்ப அந்த பேச்சு பேசினல்ல. சரி, இப்ப நேர்ல வரியா? நானே உன் கதையை முடிச்சிட்டு அவளை விட்டுறேன். என்ன சொல்ற? டேய் சரவண பெருமாள், இப்போ உன்கிட்ட கெஞ்சிடனே, இதே போல தொடர்ந்து கெஞ்சுவன்னு நினைச்சியாடா? உனக்கு கொஞ்சம் இடம் கொடுத்து உன்னை பேச வச்சு பார்த்தேன். சாகுற அன்னைக்காவது அடக்க ஒடுக்கமா சாவன்னு பார்த்தா ஓட்டம் அடங்கல. நீ கூப்பிட்டா வந்துருவேனா? உனக்கு நான் குறிச்ச நேரத்துல தாண்டா நான் வருவேன். கௌரிய நீயா விட்டா உன் சாவு அமைதியான சாவா இருக்கும். இல்லனா நீயே எதிர்பார்க்காத அளவுக்கு உன் சாவு கோரமா இருக்கும். ஏய் துர்கா, உன் மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுறவன் நான் கிடையாது. கௌரி உயிரோட வேணும்னா நான் இருக்கிற இடத்துக்கு வா. நான் உன்னை கொன்னதும் அவளை உயிரோட விட்டுறேன். இல்லனா அவளை சரவண பெருமாள், விதி வலியது. நான் உன்னை தேடி வரதாண்டா போறேன். ஆனா என்ன நீ சாதாரணமா நினைச்சிட்டல? நான் சம்பவக்காரி மட்டும் இல்லடா, சாம்பவியும் தாண்டா. கடைசியா உனக்கு ஒரு செய்தி சொல்றேன். உன் மரணத்துக்கான நேரம் ஆரம்பமாயிடுச்சு. இந்த நிமிஷத்துல இருந்து 1ல இருந்து 9 வரைக்குமான எண்களை உன் கண்ணால பாப்ப, இல்லனா உன் காதால கேப்ப. 10ங்கிற என்னோட குரல் காதுல விழும்போது உன் உயிர் உன்கிட்ட இருக்காது. ஏன் புதைக்கிறதுக்கு கூட உன் உடம்பு மிஞ்சாது. உன் சாவுக்கு முன்னாடி இந்த துர்காவை நீ சாதாரண ஆளாவே பார்க்க மாட்டடா. விஸ்வரூபிணியா பாப்படா. எவ்வளவு திமிரு இருந்தா துளி பயம் கூட இல்லாம அந்த துர்கா எவ்வளவு தெனாவட்டா பேசியிருப்பான். அவ கொட்டத்தை அடக்கி இன்னைக்கு முடிச்சு காட்டணும். ஐயோ, இவ ஒருத்தி நேரங்காலம் தெரியாம போன் பண்ணிட்டு இருப்பா. எடு.
கோபால் வண்டியை சீக்கிரமா எடுங்க. ச்சே, இவ எதுக்கு திரும்ப திரும்ப கூப்பிடுறா? ஒருவேளை அவ அரெஸ்ட் பண்ணது டூப்புங்கிறத கண்டுபிடிச்சிருப்பாளோ? இல்ல, இப்ப இதை இவகிட்ட பேசினா சிக்கலாயிடும். துர்காவை ஒழிச்சு கட்டிட்டு தான் இனி யார்கிட்ட இருந்தாலும் பேசணும். டிரைவர், வண்டி அடியா, திருவிழா கூடியா. சரிங்க சார். இந்த நிமிஷத்துல இருந்து 1ல இருந்து 9 வரைக்குமான எண்களை உன் கண்ணால பாப்ப. என்ன மேடம், சரவண பெருமாள் உங்க போனை எடுக்கலையா? இவ்ளோ முறை ஃபோன் பண்ணியும் சரவண பெருமாள் ஃபோன் எடுக்கலன்னா அவன் ரொம்ப தப்பா போயிட்டு இருக்கான்னு அர்த்தம். சாகறதுக்கு முன்னாடி அந்த ரவுடி பாலு பண்ண மாதிரியே தான் சரவண பெருமாளும் இப்ப பண்றான். சாவு அவனை நெருங்கிட்டு இருக்கு, ஆனா அது அவனுக்கு புரியவே மாட்டேங்குது. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவனே ஃபோன் பண்ணி என்ன காப்பாத்துங்கன்னு கதறினா கூட நம்மளால காப்பாத்த முடியாது. நான் பல முறை எச்சரிச்சும் அவன் பண்ண தப்பையே திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருக்கான். மேடம், லேசா ஆட்டம் போட்டவங்களே புலி சிங்கம் முதலன்னு வந்து கொண்டுட்டு போனதா பார்த்தோம். ஆனா சரவண பெருமாள் மேல ஆத்தாலே அதிருப்தியில இருக்கா. எது வந்து என்ன பண்ண போதா தெரியல. என்ன பொறுத்த வரைக்கும் சரவண பெருமாள் செத்தா அதை மர்டர்னு சொல்லக்கூடாது, வதம்னு தான் சொல்லணும். ஹலோ, போலீஸ் மாதிரி பேசுங்க. அதை விட்டுட்டு சாமி வதம்னு புராணத்தை சொல்லிட்டு இருக்காதீங்க. அம்மா, இப்ப என்ன சொன்னீங்க? மேடம், இல்ல ஏதோ புலி அப்படின்னு ஏதோ சொன்னீங்களே. புலி சிங்கம் முதலன்னு ஒரு ஃப்ளோல சொல்லிட்டேன் மேடம். சாரி மேடம். புலியோ சிங்கமோ
அது ஆட்டை குறி வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த புலியையோ சிங்கத்தையோ புடிச்சு கூண்டுல போட்டுட்டா எதுவுமே நடக்காதுல்ல? என்ன மேடம் சொல்றீங்க? நம்ம பேச்ச கேட்காத ஆட்டை காப்பாத்துறதுக்கு பதிலா அந்த ஆட்டை அடிக்க ரெடியா இருக்கிற புலிய புடிச்சிட்டா? மேடம் நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு புரியல மேடம். நாம அவ்ளோ சொல்லியும் அந்த ஆடு புலி இருக்கிற இடத்துக்கு போயிட்டு இருக்குன்னா பாத்துக்கோயேன். இன்னுமா புரியல? துர்கா இருக்கிற இடத்துக்கு தான் இப்போ சரவண பெருமாள் போயிட்டு இருப்பான். ஒண்ணு சரவண பெருமாளை பிடிக்கணும், இல்லனா துர்காவை நாம தூக்கணும். இதுல எது நடந்தாலும் நீ சொல்ற வதும் நடக்காது. சூப்பர் மேடம். சரவண பெருமாள், நானும் அங்கதான் வரேன். என்ன மீறி நீ என்ன பண்றன்னு பாக்குறேன். வண்டி எடுங்க. சரிங்க மேடம். ஆமாடா சொல்றா. ஆமா. இல்லடா. டேய் மாப்பிள்ள, ஆ சாமி கொடுக்க 2 தேங்காய் வாங்கிட்டு வாடா. எத்தனை தாங்க மாமா? 2டா 2. ஓ 2ஆ? ஆமாடா, போய் வாங்கிட்டு வா. ஆ சரிங்க மாமா. 1ல இருந்து 9 வரைக்குமான எண்களை உன் காதால கேப்ப. 2டா 2டா 2. என்ன தேடி நீ குறிச்ச நேரத்துக்கு தான் வருவியா? அதுக்கு முன்னாடி உன் இடத்துக்கு வந்து உன்னை முடிக்கிறேன்டி. ஐயோ இப்படி இவளை தவிக்க விட்டுட்டு துர்கா வேஷம் கட்ட போயிட்டா. திருவிழாவுக்கு வந்தோமா இல்ல இவ படுற கஷ்டத்தை பார்க்க வந்தோமான்னு எனக்கு தெரியல. ஏங்க இன்னும் எவ்வளவு நேரம் இவளை இப்படியே வச்சிட்டு இருக்க போறோம்? என்ன பண்ணலாங்கிற? நீ வேணா காவேரியா ஹாஸ்பிட்டல் கூட்டு போறியா? என்னங்க இனிமேதான் திருவிழாவே ஆரம்பிக்க போகுது. ராத்திரி தான் களை கட்டும். ஆஸ்பத்திரிக்கு போய் நான் என்ன பண்றது? கொஞ்சம் பொறுத்துக்கோங்க அத்தை, சரியாயிடும். அப்ப காவேரி அப்படி ஓரமா உட்கார வச்சுட்டு நீங்க எல்லாரும் அவ காலுக்கு மாத்தி மாத்தி விசிறிக்கிட்டே இருங்க. இல்லங்க அதுக்கு நான் சொல்லல. அகிலா, நான் இங்க வேற ஒரு டென்ஷன்ல இருக்கேன். உனக்கு புரியுதா இல்லையா? நான் உங்களையே பாத்துக்கிட்டு இருந்தா இங்க நடக்க வேண்டிய காரியம் எல்லாம் நடக்காம போயிடும். நல்லா இருக்கும்போது என்ன பேச்சு பேசுவ? என்னெல்லாம் ஒரு ஆளாவே மதிக்க மாட்ட. ஆனா இப்ப நீ படுற அவஸ்தைய பார்த்தா எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. உன் காலு 2 எரியறத பாக்குறப்போ என் மனசுக்கு அவ்வளவு குளு குளுன்னு இருக்கு. அப்பா வீணா, விசிறிய வச்சு அவ காலுக்கு வீசுனா நீ உனக்கு வீசிக்கிட்டு இருக்க. என்ன பண்ற? கேண்டி, அவ மேல உனக்கு என்னடி அப்படி கோவம்? இப்படி அவளை பாடப்படுத்திக்கிட்டு இருக்க. உன் கவனம் எல்லாம் எங்க இருக்கு? நானும் அத்தைய பத்தி தான் கவலைப்பட்டுட்டு இருக்கேன் அத்தை. சிங்கம் மாதிரி இருந்தவங்க இப்படி அசிங்கமா ஆயிட்டாங்களே. அவங்கள நினைச்சுதான் மனசுக்குள்ளே குமுறிக்கிட்டு இருக்கேன். நல்லா குமுறின போ. அம்மா, உங்க நேத்தி கடன் நல்லபடியா முடிஞ்சிருச்சான். இன்னியோட உங்க விரதமும் முடிஞ்சிருச்சு.
இனிமே நீங்க ஆசைப்பட்டது எல்லாமே நல்லபடியா சாப்பிடலாம். பூசாரி சொல்லிட்டு வர சொன்னாருமா. அம்மா அத்தை என்ன சொல்றாங்கன்னா, நாக்குல எவ்வளவு பெரிய புண்ணு இருக்கே, இது எப்ப சரியாகிறது, நான் எப்ப சாப்பிடுறதுன்னு கேக்குறாங்க. கவலைப்படாதீங்கம்மா, சீக்கிரமா எல்லாமே சரியாயிடும். அது வரைக்கும் கொஞ்சம் நாக்க கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. சரியாயிடும் அத்தை. நல்லா வேணும் கத்து கதிர். சரிம்மா, இதோ வந்துடுறேன். அம்மா சரியாயிருமா? இருங்க, கொஞ்சம் பொறுமையா இரு, சரியாயிடும் எல்லாம். சரியாயிடும். என் நாக்கு போச்சு, என் கையும் போச்சு, என் காலும் போச்சு. ஏய் வணக்கம் சார். அண்ணா இந்த பத்தி எவ்வளோண்ணா? 3 ரூபாமா? போர்ட்ல போட்டுருக்கு பாருமா. இது எவ்வளவு? வாங்கம்மா ஸ்டிக்கர் போட்டு. இந்த நிமிஷத்துல இருந்து 1ல இருந்து 9 வரைக்குமான எண்களை உன் கண்ணால பாப்ப, இல்லனா உன் காதால கேப்ப. நீங்க சொல்ற மாதிரி துர்கா இருக்கிற இடத்துல தான் சரவண பெருமாள் இருப்பா மேடம். ஆனா ஒரு டவுட் மேடம். என்ன டவுட்? இல்ல புளிய புடிச்சிட்டா ஆடு தப்பிச்சிருன்னு சொன்னீங்கல்ல. ஆமா, அதுல என்ன உங்களுக்கு சந்தேகம்? இல்ல நீங்க சொன்னதுல யாரு புலி யாரு ஆடு, இந்த ஆடு புலி ஆட்டமே புரியல மேடம். நான் தான் அப்பவே தெளிவா சொன்னேனே, தெரிஞ்சுக்கிட்டே கேக்குறீங்க. ஓ, அப்ப நீங்க துர்காவை தான் கன்ஃபார்மா புலின்னு சொல்றீங்களா? அப்போ அவங்க தான் சரவண பெருமாளை கொல்ல போறாங்களா?